என் பையனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு. டென்ஷன் ஆகாதீங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிங்களே உனக்கு என்ன சொந்தமா பந்தமா அண்ணனா தம்பியான்னு. எனக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது. உங்களுக்கு தான் ரத்த சம்பந்தம். இன்னமும் ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் கிட்ட சொன்னா நல்லா நடக்கும் நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. இப்போ கூட நாம நினைச்ச அவங்க பையனோட சேர்த்து 7 பேரை ஈஸியாக காப்பாற்ற முடியும் சார். என் பையனை பிடிச்சோட. ஆமாயா, உன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் அவனை ஹேண்டில் பண்ண முடியல. என்ன கமிஷனரியா நீ? இங்க பாரு துரை, என்ன வேணாலும் செய்யறேன். என் பிள்ளைய கொண்டு வர சொல்லு. நான் டிராவல்ஸை நடத்துறேன். உடனே வண்டியை நிறுத்தி திரும்ப வான்னு சொல்றதுக்கு மாசம் மாசம் ஷேர் கரெக்டா வீட்டுக்கு வருது இல்ல. எங்க அப்பாட கொண்டு இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு லூசு பையன் அவனுக்கு போய் நல்லா தானே இருக்கேன். என்னோட பத்தி முடியாது. சும்மா கத்தாத. மெட்டீரியல் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இனி யார் நினைச்சாலும் பிடிக்க முடியாது. உங்க பையனோட ஷர்ட்ல ஜிபிஎஸ் வச்சிருக்கேன் சார். அதோட சிக்னல்ஸை கண்ட்ரோல் ரூம்க்கு இன்டிமேட் பண்ணியிருக்கேன். பாம்பே ரூட் ஸ்ரீபெரும்பூர் கேட். உங்க பையன் வயசு தான் சார் மற்ற பசங்களுக்கும். வேற ஸ்டேட்ல இருந்து பொழைக்க வந்த பசங்க. மற்றவங்க வேணா தமிழர்களை காப்பாற்றாம விட்டுருக்கலாம் சார். ஆனா தமிழை மற்றவங்களை காப்பாற்றாம விட்டதில்லை.